இதுவே இவ்வளவு குழப்பமா இருக்குது, அவனுக்கு எவ்வளவு குழப்பமா இருக்கும். ஆனா அதுல தேர்ச்சி பெறணும், அதுல தேர்ச்சி பெறணும். பயங்கரமா கேள்வி கேட்பாங்க. என்ன சொல்றாங்க, கிரில்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. சோ இதுல யார் தேர்ச்சி பெற முடியும்னா தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். தல்மூட்ல யார் இந்த ஆர்ட் ஆஃப் கொஸ்டின்ல யார் சிறப்பா இருக்கிறாங்களோ அவங்க இங்க ஜெயிக்க முடியும். இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வருது, கவனிக்கிறீங்களா? இப்ப இந்த பையன் நிறைய பேர் வர்றாங்க, ஒரு 20 பேர் வர்றாங்க இன்டர்வியூக்கு. 2 பேர் தான் தேர்ச்சி அடைகிறாங்கன்னு வச்சுக்கீங்க. 2 பேர் தேர்ச்சி அடைஞ்ச உடனே இந்த ரபி சொல்லுவார், கம் அண்ட் ஃபாலோ மீ. இங்க கேட்ட மாதிரி இருக்கா? கம் அண்ட் ஃபாலோ மீ. ஏன்னா ஒவ்வொரு ரபியும் ஒவ்வொரு இன்டர்பிரேஷன் கொடுப்பாங்க அந்த வசனத்துக்கு. ஒரு வசனத்துக்கு ஒரு ரபி வேற மாதிரி இன்டர்பிரேஷன் கொடுப்பார். அந்த இன்டர்பிரேஷனுக்கு பிறகுதான் நுகம். என் நுகத்தை சுமந்து கொள்ளுங்கள், என்னுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அர்த்தம். அப்ப உங்க விளக்கத்தை நான் ஏத்துக்கிறேன் சாமின்னு வந்த உடனே அவர் பேரால அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. யாருக்கு? இந்த மாணவனுக்கு. ஏன்னு சொன்னா இனிமே இவன் ஏன் டீச்சிங் கீழே வரப்போறான், அதான் ஞானஸ்தானம். இப்ப கம் அண்ட் ஃபாலோ மீன்னு சொல்லிட்டு மீதி ஒரு 18 பேர் இருக்காங்க. மீதி 18 பேர்ட்ட அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த ரபி சொல்லுவார் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவார்னா, போய் கோ டு யுவர் ஹோம் அண்ட் மேக் பேபிஸ். உன் வீட்டுக்கு போய் குழந்தைங்களை உண்டு பண்ணு, தொழில் கத்துக்கோ, உங்க ஃபேமிலி பிசினஸ் என்னவோ அதை என்ன பண்ணு, கத்துக்கோ. மே த லார்ட் பிரிங் எ ரபி ஃப்ரம் யுவர் சைல்டு. உன்னுடைய குழந்தைகள்லையாவது யாராவது ஒருத்தன் என்னவா வரட்டும், ரபியா வரட்டும். நீ ஃபெயில் ஆயிட்ட, நீ போகலாம் அப்படின்னு சொல்லுவார். அவன் இஷ்டப்பட்டா தொழில் கத்துக்க போவான், இல்லைன்னா இவரை விட கம்மியான ஒரு ரபி கிட்ட கேள்வி, கொஞ்சம் நீட் எக்ஸாம் இல்லாம வெறும் 12th பாஸ் பண்ணாலே ஏதாவது படிக்க முடியுமா அப்படி போயிடுவான் அவன். அவர் கொஞ்சம் கேட்பாரு, அதுலயும் முடியலன்னா அவ்வளவுதான், வீட்டுக்கு போக வேண்டியதான், வீட்டுக்கு போய் வேலை செய்ய வேண்டியதான். அவனுடைய ஜபம் எல்லாம் என்னுடைய பிள்ளையாவது என்ன ஆகணும், ரபி ஆகணும். அவ்வளவு கஷ்டம் ஒருத்தர் ரபி ஆகுது. அந்த கம் அண்ட் ஃபாலோ மீன்ற சத்தம் கேட்டுடுச்சுன்னா அவங்க என்ன ஆயிட்டாங்க, செலக்ட் ஆயிட்டாங்க. இப்ப யோசித்து பாருங்க, கம் அண்ட் ஃபாலோ மீன் கேட்ட உடனே ஏன் நெட்டெல்லாம் விட்டு வந்தான்? சும்மா வரல. திடீர்னு 12th ஃபெயில் ஆனவனுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருந்து கம் அண்ட் ஜாயின் மீன் வந்தா என்ன சந்தோஷங்க. அவர் கூப்பிடுறாரு, ஹரி, அது ஒரு வார்த்தை இருக்குது, கம் அண்ட் ஃபாலோ மீ. அதாவது அந்த ரபி என்ன சொல்றாருன்னா, என்ன போல ஆவதற்கு உன்னுடைய திராணி இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். விஷயம் நீங்க இயேசு மேல எவ்வளவு விசுவாசம் வைக்கிறீங்கன்றது இல்ல, இயேசு உங்க மேல எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறாருன்றது தான். அவன் என்ன பண்றான், கம் அண்ட் ஃபாலோ மீ எல்லாத்தையும் போட்டான், போட்டு பின்னால போயிட்டான். அவர் ரபின்னு அவருக்கு நிரூபிக்கிறதுக்கு தான் அந்த மீன் பிடிக்கிற சமாச்சாரம்லாம் நடக்குது. இப்ப வீட்டுக்கு போறாரு யாரு, பேதுருவோட அப்பாவோ இல்ல யோவானுடைய அப்பாவோ வீட்டுக்கு போறாரு. யோவான் யாக்கோபு அந்திரேயோட அப்பா வீட்டுக்கு போறாருன்னு வச்சுக்கீங்க. வீட்டுக்கு போறாரு, மனைவி கேட்கறாங்க, பையனுக்கு என்ன வயசு? ஏங்க விடிய விடிய தல்மூடு சொல்லி பையனுக்கு என்ன வயசு? இப்போ 14 வயசு. 14 வயசுல தான் எங்க முடிக்கிறாங்க, பெத் தல்மூடு முடிக்கிறாங்க. இப்ப மிட்ஷாக்கு சேரணும். இப்ப சேர்ந்து போயிருக்கானுங்க, போயிட்டு என்ன பண்ணல, அங்க சேர முடியல. தோத்து போனவர்களாக, ரபி ஆக முடியாதவர்களாக இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப கேள்வி இன்னொன்று இருக்குது, இந்த யாக்கோபுடைய அந்திரேயாவுடைய அப்பா இருக்கார்ல, அவர் யாரு? அவரும் தோத்து போனவர். அவர் ஜபமும் என்ன, என் பிள்ளையில ஒன்னாவது ரபி ஆகணும்ட்டு. இப்ப பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, அப்பாவுடைய தொழில் கத்துக்கிட்டு இங்க வந்துருக்குதுங்க. இங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரபி வர்றார், கம் அண்ட் ஃபாலோ மீ. இப்ப அப்பா வீட்டுக்கு போறார். அம்மா கேக்குறாங்க, பிள்ளைங்க எங்க? என்ன
ஏன்னு தெரியல பார்த்துக்கடி, ஒருத்தர் வந்தாரு பின்னாலே போயிட்டானுங்க. எனக்கு என்னமோ பயமா தான் இருக்குது, அவர் பின்னாலே இவனுங்க போயிட்டானுங்க அப்படி சொல்லியிருப்பாரா? இல்ல அவரும் படகெல்லாம் விட்டுட்டு ஓடி போய், விஷயம் தெரியுமா, விஷயம் தெரியுமா, உன் பிள்ளைய ஒரு ரபி வந்து என் பின்னாலவான்னு கூப்பிட்டாரு. ஏன்னா அந்த ஒரு விஷயம் நடந்தோடனே ஊர்ல மதிப்பே மாறிடும்.